ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அண்டை நாடான நேபாளத்தில் நடக்கக்கூடிய இந்த கலவரம் தான் பயங்கரமான ஒரு கலவரம் போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால அதிபர்கள் கூட நாட்டை விட்டு ஓட்டம் பிடிக்கிற நிலை இருக்கு அப்படின்னும் சொல்லலாம். இதுக்கப்புறம் நேபாளம் எப்படி இருக்க போகுது சார்? அங்க வாழக்கூடிய மக்களின் நிலை என்னவாக போகுது? சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய அந்த பிரச்சனை, அதாவது சோஷியல் மீடியா அவ்வளோ வலுவாக இருக்குது இன்றைக்கி. இந்த சோஷியல் மீடியாவில் பல விஷயங்களை அவங்க வந்து போட்டிருக்காங்க. பல விஷயங்கள் அரசியல்வாதிகளை பற்றி, அரசியல் வழியில் பற்றியோ நிறைய விஷயங்களை போடுறாங்க. சடனாக அவங்க அந்த அரசியல் வரக்கூடிய மெசேஜோ இல்லை வரக்கூடிய விஷயங்களையோ அவங்கள நிறுத்ததுனால தான் அதுவும் பப்ளிக் வந்து நிறைய அதை தான் பார்க்குது. இன்றைக்கி வந்து செல்ஃபோன் தான் நிறைய பார்க்குது, செல்ஃபோன் தான் வழியாக போகுது, நிறைய மீடியாக்கள் வழியே செல்ஃபோன் தான். ஸோ அப்படி இருக்கிற ஒரு மெசேஜை வந்து பெரிய விஷயத்தை வந்து இவங்க கட் பண்ணாங்க. அதை கட் பண்ணதுனால தான் மக்கள் அங்கே கொந்தளிச்சிட்டாங்க. ஸோ அந்த கொந்தளிச்சு இல்லாமல் நிறைய தப்புகள் வெளியே படையாயிடுச்சு. யாரெல்லாம் பெரிய ஆளுங்கோ இல்லை அந்த நல்ல ஒரு வழியாக இருக்கவங்க கூட அது பெரிய தப்புகள் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் வெளியாகிறதுனால ஒரு பெரிய குழப்பத்தில் அரசியலில் ஒரு பிரச்சனையாக இதுவாகி இப்போ அது போய் அவங்க அந்த நாட்டோட அதிபரே வேறு கண்ட்ரிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது வந்து இது ஒரு முதன்மை. இது மாதிரியா பல வழிகள், அதாவது சின்ன கண்ட்ரிகள் ஏற்படுறதுக்கான வழிகள் உண்டு. ஆனால் இது இப்போ இராணுவ ஆட்சி ஒரு 4 மாதமோ இல்லை 5 மாதமோ அங்கே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. இது ஏற்கனவே நமக்கு பர்மாவில் ஏற்பட்டிருக்கு. ஸோ பர்மாவில் அவங்க பண்ண தப்பு, அந்த அரசியல் வழியாக இருக்கவங்க பண்ண தப்பு, அந்த பிரச்சனைகளால் தான் இந்த ஒரு பெரிய குழப்பத்தை அங்கே பர்மாவில் ஏற்படுது. அதோட எஃபெக்ட் தான் இந்த நேபாளத்துக்கு காமிச்சிருக்காங்க. நேபாளத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மீடியா வழியாக நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சதுனால இந்த பிரச்சனை, ஆனால் ஒரு நல்ல வழி தான் இது பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். நேபாள கவர்மெண்ட் வேறு வழியாக மாற்றங்கள் வரும், எதிர்பார்க்காத சேஞ்சஸ்லாம் ஏற்படும், புது வழியான உருவாக்கப்படும். ஆனால் இப்போ இராணுவம் வந்து அதுக்கான வழி இருக்கும். ஸோ இராணுவத்திலிருந்து அதுக்கப்புறம் செய்யலாம் நடக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நேபாளத்தோட எக்கனாமிக்கும் குறையலாம், அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அந்த ஒரு குழப்பத்தினாலே இது உருவாயிருக்கலாம். ஸோ அதனால் வெளிநாட்டு தரப்பில் வந்து அமெரிக்கா பண்ணுது, அமெரிக்கா தான் இந்த ஊடகங்கள் செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அங்கே நடந்திருக்க வன்முறை மக்களோட வழியில், மக்கள் செயல், மக்கள் தான் அங்கே செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த மக்களோட கொந்தளிப்பு அவங்களுக்கு செயல் கிடைக்கல, மற்றவங்களே எடுத்துக்கிறாங்க, நமக்கு எதுவும் கிடைக்கல, ஏன்னா நாளைக்கு அந்த நாட்டுக்கு பெரிய பிரச்சனைகள் வருன்றனால இது ஒரு வழியாக பண்ணியிருக்காங்க. இது கூடிய சீக்கிரத்தில் நல்ல உறவு, நல்ல ஒரு முடிவு கிடைச்சி அதுக்கான பலன் கிடைக்கும். ஆனால் இப்போ அவங்களுக்கு இராணுவ ஆட்சி இருக்கிறது நல்லது.